ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு பெண் பிள்ளைங்களுக்கு வந்து சிறு சேமிப்பை பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. சரிங்களா, நாம் வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது பொம்பளை பிள்ளைன்னு பிறந்துட்டாவே முதல்ல அவங்களுக்கு வந்து சிறு சேமிப்புங்கிறத முதல்ல நம்ம போட ஆரம்பிச்சிடணும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் விற்கிற விலைவாசிக்கும் இந்த காலத்தில் விற்கிற விலைவாசிக்கும் நாம் வந்து சேமிப்புங்கிறது ஒன்று வச்சாதான் நாம் பொம்பளை பிள்ளைய கரைக்கு ஏற்றி விட முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆண்களுக்கு சமமாக பொம்பளை பிள்ளைங்களையும் சரி சமமாக படிக்க வைக்கிறோம். அப்போ அந்த படிப்புக்கு பணம் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், சிறு சேமிப்புங்கிற ஒரு சேமிப்பு நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம வந்து பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியும். நாளைக்கு ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணுன்னாலும் அதுக்கு தேவை என்ன, பணம். இதை நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பொம்பளை பிள்ளைன்னு பிறந்துருச்சுனாவே ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் அங்கங்கே போஸ்ட் ஆஃபீஸில் செல்வ மகள் சிறு சேமிப்பு திட்டம்ன்ட்டு ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு தயவு செஞ்சு பெண்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைங்க. கையில் எப்பப்போ காசு கிடைக்குதோ அப்பப்போ வந்துட்டு உங்கள் பிள்ளையோட இதில் அக்கௌண்ட்டில் கையில் கிடைக்கிறப்ப கிடைக்கிற காசை கொண்டு போய் அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் வந்துட்டு அதை சேமித்து வச்சிங்கன்னா நாளைக்கு உங்கள் பொண்ணு கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் உங்களோட பிள்ளையோட படிப்பு செலவுக்கு இல்லை திருமண செலவுக்கு இந்த மாதிரி பயன்படும். அதனால் தாய்மார்கள் அதுவும் மெயினாக வந்துட்டு பெண் பிள்ளைங்களை பெற்றவங்க வந்துட்டு மெயினாக சிறு சேமிப்புங்கிறது மெயினாக சேமித்து வைக்கணும். எதுக்கு நான் வந்துட்டு இதை சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு எது எடுத்தாலும் காசு 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 அப்படி இருக்கிறப்ப அந்த சேமிப்புங்கிறது வந்துட்டு ஒன்று நம்ம கையில் இருந்தால் தான் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு உதவிப்படும். சரிங்களா, அதுவும் இப்போ மெயினாக வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்கனாவே கவர்மெண்ட்லலாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வகுப்புகள் முடிஞ்சோன்னே ஸ்காலர்ஷிப்பு அப்புறம் ஒவ்வொரு ஸ்கீமும் வர்றப்ப குழந்தைங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ண சொல்லி அவங்க அக்கௌண்ட்லேயும் வந்துட்டு பணம் போட்டு விட்றாங்க. பார்த்துக்கங்க, ஒரு பெத்த அம்மா அப்பா கூட தான் பிள்ளை மேலே வந்துட்டு அக்கறை இல்லாமல் சேமிப்புங்கிறத வந்துட்டு தவிர்த்துடுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து அப்படி வந்து நம்ம பெக்கலைனாலும் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு சேமிப்புங்கிறத நாம் வந்து கொடுத்தாகணும். அப்படின்ட்டு தான் ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு மெயினாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு அப்படி இப்படின்னு ஒவ்வொரு ஸ்கீமும் வர்றப்ப ஒரு குறிப்பிட்ட தொகை, அது எப்படி அடிக்கடி எடுக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைன்னு வந்துருச்சுனாவே அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதுக்கு படிப்பு செலவுக்கு இல்லைன்னா கல்யாண செலவுக்குன்னு எடுக்கிற மாதிரி வருஷத்தை கணக்கு பண்ணி தான் அந்த குழந்தைக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட்லேயே வந்துட்டு சேமிப்புங்கிறத வந்துட்டு இப்போ வந்துட்டு மாதத்துலேயும் போடுறாங்க, வருஷத்துலேயும் போடுறாங்க. அப்படி இருக்கப்ப கவர்மெண்ட்டே நம்ம குழந்தைங்களுக்காக வந்துட்டு சேமிப்புங்கிறத வந்துட்டு அவங்களே கொடுக்குறப்ப நாம் பெற்றவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு வந்து சேமித்து வைக்கணும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது கிடையாது. இது உலக நடப்புலையே தெரிஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு மெயினாக அது பெண் பிள்ளைகளை பெற்றவங்க வீட்டு செலவுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்களா, 10 ரூபால 5 ரூபா செலவு பண்ணுங்க. 5 ரூபா நம்ம பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த 5 ரூபாயை நம்ம பிள்ளை அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பாருங்க. 10 ரூபா கொடுத்தாங்க, 10 ரூபாயும் நான் செலவு பண்ணிட்டேன்னு இருக்கக்கூடாது. சரிங்களா, ஏன்னா
பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்கணும், பசங்களை வச்சுருந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்கணும். ஏன்னா பொம்பளை பிள்ளைய வந்துட்டு நம்ம கட்டி கொடுக்க போகிறோம், கட்டி கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் எந்த செலவும் இல்லை இருக்காதுன்ட்டு நம்ம நினைப்போம். ஆனால் பசங்களுக்கும் தான் செலவு தான் இருக்குது. நாளைக்கு அவனை படிக்க வைக்கணும், அடுத்து அவனுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்கணும், வீடு வாசல் கட்டி கொடுக்கணும், அடுத்தது அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் 2 பேருமே, ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே வந்துட்டு மெயினாக சிறு சேமிப்புங்கிறது இருக்கணும். அதனால் தயவு செஞ்சு பெண்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் ஆடம்பரமாக தாட் பூட்டுன்னு செலவு பண்ணியிருந்தாலும் இனிமேல் என்னோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த சிறு சேமிப்புங்கிறத பற்றி சேமிப்புங்கிறத பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு பிள்ளை ஒரு வகுப்புக்கு போகணும்னாவே, அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தையா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இலவசமாகவே எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த தனியார் ஸ்கூல்னு பார்த்தோம்னாவே ஒரு அந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ ஒரு 5வது 6வது இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தாவே 1000 கணக்கில் பணம் கேட்குறாங்க. அப்படி இருக்கப்ப அப்போ அந்த சிறு சேமிப்புங்கிறது ஒன்று நம்ம கையில் இருந்தால் தான் நாம் வந்துட்டு நம்ம குழந்தைய ஒரு நல்ல படிப்புக்கு யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு தாய்மார்கள் அந்த சிறு சேமிப்புங்கிறத வந்துட்டு தயவு செஞ்சு பயன்படுத்தி நம்ம பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சேமிப்புங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சேமித்து ஆகணும். ஏன்னா இப்போ விற்கிற விலைவாசிக்கு இந்த சேமிப்புங்கிறது ஒன்று இருந்தால் தான் நாம் குழந்தைங்கள வந்துட்டு நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடியும். அதனால் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், அடுத்தது லைக் பண்ணுங்கள், அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.